அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு மகானுடைய பாடல். அந்த பாடலில் இந்த ஞானம் எவ்வளோ சிரமம், ஞானத்தை அடையணுன்னா கடவுள்கிட்ட எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கணும், கடவுள்கிட்ட எவ்வளோ உரிமையோடு கொண்டாடணும், எவ்வளோ உரிமையோடு கேட்கணும். அப்போ உரிமையோடு கேட்கும்போது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கடவுள் நமக்கு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த பாடலில் அவர் சொல்கிறாரு. அந்த பாடல் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே. இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஓங்காரமாக இருக்கிறான். ஓங்காரம்னா என்ன? சப்த வடிவாக இருக்கும். உலகத்தில் சப்தம்னு ஒன்று இல்லைன்னா உலக ஏக்கம்னே ஒன்று இருக்காது. மனிதனுக்குள்ள சப்தம்னு ஒன்று இல்லைன்னா மனித ஏக்கமும் இருக்காது. அப்போது அவன் ஓங்கார சப்த வடிவமாக இருக்கிறான். சப்த வடிவமாக மட்டும் இல்லை, சூத்திரமாக இருக்கிறான். அந்த சப்தம் எப்படி வருது, எங்கேருந்து வருது, யாராலும் அறிய முடியாத ரகசியம். சூத்திரம்னா ரகசியம், ரகசியமாக இருக்கிறான். சதானந்த வாரி. நான் ஏற்கனவே சொன்னேன், சிவமும் சக்தி இணைஞ்சு தான் உலகம். பூமி அம்மாலாக இருக்கிறா, சக்தியாக இருக்கிறா, ஆகாயம் சிவமாக இருக்கிறோம். ரெண்டும் இணைஞ்சால் தான் உலகம். ரெண்டும் இணையாத தனியாக ஆகாயம் இருந்தாலும் யூஸ் இல்லை, பூமி இருந்தாலும் யூஸ் இல்லை. அப்போ இரு பொருள் இணைஞ்சால் தான் செயல். அந்த இரு பொருள் இணைஞ்சு சக்தியும் சிவமுமா இந்த உலகத்தில் அது எப்படி இருக்குதுன்னா பிரகாசமாக இருக்கிறாள் அம்மா. அதனால் சொல்கிறாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ எனக்கு 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ. இறைவன் என்ன பண்ணுறான்? ஏகனா ஒரு எழுத்தாகவே இருக்கிறான். ஆனால் நம்மளை என்ன பண்ணுறான்? நமச்சிவாயான்ற 5 எழுத்தில் போட்டுட்டான். இந்த காதில் 5 எழுத்தை ஓதந்தால நம்ம படாத துன்பங்கள் பட்டுங்கிறோம் இங்கே. ஆனால் அந்த ஓர் எழுத்தா அந்த 5 பஞ்சபூதத்தை நிறுத்தி ஓர் எழுத்து ஆனோம்னா நம்மளும் கடவுளாக மாறலாம். அதனால் சொல்கிறாரு, ஓரியாய் நீ எனக்கு 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ. ஆங்காரமற்று. கடவுள் வழிபாட்டில் எப்படி இருக்கணும்? நான் தான், என்னால் தான் முடியும், நான் தான் செய்வேன் அப்படின்ற அகங்காரம் வரக்கூடாது. அதனால் அகங்காரமற்று, சுகமற்று. கடவுளை கும்பிட்றேன், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், அதனால் இந்த வழியில் போடுறேன். கடவுளை கும்பிட்றேன், எனக்கு சொத்து கிடைக்கும், அதனால் இப்படிலாம் வச்சுக்கினீங்கன்னா கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்றது சொல்கிறார். ஆங்காரமற்று, சுகமற்று, துக்கமற்று, ஐம்புலன் பாசமும் அற்று. ஆகாசம் கிடுகிடு என்று இடி இடித்து அமிர்தமழை ஆராதாரத்தில் பொழிய. ஆகாசம் கிடுகிடுன்னு இடி இடிக்கணுமா? எப்படி இருக்கும்? தலை அதிர்ந்து போயிடும். என்ன செய்யணுன்னு உன்னால் முடியாத போயிடும். ஆனால் அப்படி இடித்து அந்த இடியை நீ தாங்கி நிற்கணும். அப்போ அமிர்தமழை 6 ஆதாரத்தில் பாயுமா. அப்போ அவ்வளோ சிரமப்படணும். அந்த 10 ஓசைகளையும் நீ கேட்கணும். அப்போ தான் ஞானம் பிறந்ததுன்னு அர்த்தம். அதனால் சொல்கிறாரு, ஆங்காரமற்று, சுகமற்று, துக்கமற்று, ஐம்புலன் பாசமற்று, ஆகாசம் கிடுகிடு என்று இடி இடித்து அமிர்தமழை ஆராதாரத்தில் பொழிய. ரீங்கார நாத மணி விந்துக்குள்ளாகி இரவுச்சி புருவ நடுவின் ரதி மன்மதன் போல் விளையாடுவதை கண்டு ராகமிட்டு உனது முன்னை. புருவ மையத்தில் ரதி மன்மதம் விளையாடுற மாதிரி சக்தி சிவம் விளையாடணும். தெய்வ பக்தி அப்படி இருக்கணுன்றான். சும்மா ஏதோ போய் சினேதக்காரங்கிட்ட விசிட் அடிக்கிற மாதிரி நான் சாமி கும்பிட்டேன் 10 வருஷமாக சாமி கும்பிட்டேன், 20 வருஷமாக சாமி கும்பிட்டேன்னு சொல்லி நம்மளையே ஏமாற்றின்னு இருக்கிறோம். கடவுள் வழிபாடுன்றது அவ்வளோ கடினமானது. அவ்வளோ கடினமாக அதில் போனீங்கன்னா தான் அடைய முடியாத, யாரும் அடைய முடியாத பொருளை நீ அடைய முடியும். அதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ ரதி மன்மதம் போல் சிவசக்தி பூர்வ மையத்தில் விளையாடணுமா பொட்டு வைக்கிற சுழ்முனையில். இரவுச்சி புருவ நடுவின் ரதி மன்மதன் போல் விளையாடுவதை கண்டு
ராகமிட்டு உனது முன்னே நீங்காமல் நின்று உனது திருவடியினை மகிழ்ச்சிப்பது எக்காலமும். அந்த நேரத்தில் நான் உன்னை விட்டு நீங்காமல் உன்னுடைய காலடியே நான் பார்த்து நிற்கணும். அப்படிப்பட்ட பக்தி எனக்கு வேணும் அப்படின்றார். சொல்லிட்டு சொல்கிறாரு, வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, அறியாத பாலனை அழைத்து புத்திகள் சொல்லி அன்பு வைத்து ஆள்வதற்கு ஐயோ நான் என்ன ஆகாத பாவியோ. இவ்வளோ சொல்கிறேன் நான். எனக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி, நான் இவ்வளோ நாள் புத்தி இல்லாத கெட்டு போயிட்டேன், எப்படியோ அலைஞ்சிட்டேன், நாய் பேயாக வாழ்ந்துட்டேன். ஆனால் இனிமேலாவது இறைவா நீ உயர்ந்தவன், எனக்கு நல்ல புத்தியை சொல்லி நல்ல வித்தையில் உட்கார வச்சு என்னை கரையேற்றக்கூடாதா? நான் என்ன உனக்குன்னா ஆகாதவனா, அவ்வளோ பெரிய பாவியா நான் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறேன். அப்போது எவ்வளோ உரிமையோட கடவுள்கிட்ட கொண்டாடுறான் பார். அதனால் சொல்கிறான், அறியாத பாலனை, புத்தி இல்லாதவன் நான், எனக்கு தெரியாது, அறியாத பாலனை அழைத்து புத்திகள் சொல்லி அன்பு வைத்து ஆள்வதற்கு ஐயோ நான் என்ன உனக்கு ஆகாத பாவியோ. அப்பனே அத்வீகனே, உனக்கு நீ எனக்கு அப்பனும் நீ தான், தாயும் நீ தான், தந்தையும் நீ தான், எல்லாமே நீயாவே இருந்து என்னை இப்படி நடத்துறதுல விடலாமா அப்படின்னு இறைவன்கிட்ட மன்றாடி கேட்குறோம். பக்தி அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு போகிறோம், பௌர்ணமி வந்தது, போய் தலையை காட்டினோம், வந்தான், கதை முடிஞ்சு நம்ம வீட்டை பார்க்கலாம், சொத்தை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலான்னா அவ்வளோ சீக்கிரம் ஞானம் வந்துடாது. இது ஞானம் கடையில் விற்கிற பொருளில் வாங்கி வச்சுக்கிறது, உனக்குள்ளவே தேடி எடுக்கிறது. அதனால் சொல்கிறாரு, இவ்வளோ கஷ்டத்தையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ வரலன்னா உனக்கு மரியாதை கிடையாது. கடவுளை கேட்குறான், உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்றான். மரியாதையாகவே என்னை ரட்சிக்க தருணம் இது, இது சரியான நேரம், என்னை நீ பார்க்கணும். கடவுளை கட்டளையிடுறான் பாரு ஒரு பக்தன். அப்படி இருக்கணும் கடவுள் பக்தி. மரியாதையாகவே என்னை ரட்சிக்க தருணம் இது, மாய்க ஈசா மாரதேவா, மனமகிழ்ந்து இன்றைக்கு வாராமல் போனால் மடியில் கை போட்டு இருப்பேன், சொக்கா பிடிச்சி வச்சுடுவோம் உன்னை கடவுள்னு கூட நான் மதிக்க மாட்டேன். எவ்வளோ உரிமையை எடுத்துக்கிறான் பார் கடவுள்கிட்ட. அப்படி இருக்கணும் பக்தி, அதான் பக்தி. சும்மா பட்டும் படாத வெந்த சோத்தில் கருப்பில் தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு நான் ரொம்ப பக்தி பண்ணிட்டேங்க நான் அப்படின்னு புலிவுகின் தெரிஞ்சுங்கிறோம் சொல்கிறான். ஆத்மானசாமி திரும்ப வந்துங்கன்னா, உலகத்தில் எல்லா ஜீவராசியும் படைச்சிட்டான் இறைவன். மனுஷனால் மட்டும்தான் ஞானம் அடைய முடியும்னு சொல்கிறாங்க, தன்னையே தான் பார்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜீவராசிலாம் எதுக்காக படைக்கணும்? மனுஷனை மட்டும் படைச்சிருக்கலாமே, எல்லா ஜீவராசியும் எதுக்காக படைக்கணும்னு கேட்குறேன். ஆமாம், ஒவ்வொருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு கரடி ஒன்று இருக்கும் மனசுல, புலி ஒன்று இருக்கும், சிங்கம் ஒன்று இருக்கும், நரி ஒன்று இருக்கும், நாய் ஒன்று இருக்கும், கொக்கு ஒன்று இருக்கும், கழுதை ஒன்று இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து இந்த குணம் வந்தது? இவ்வளோ ஜீவராசியாகவும் பிறந்து வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன், மனுஷனாக வந்திருக்கிறேன். இன்னும் வர முடியாமல் எத்தனையோ ஜீவராசி இருக்குது. அதெல்லாம் யார்? என்ன மாதிரியே அதுவும் ஆன்மாக்கள் தான். ஆனால் என்னால் மட்டும்தான் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இறைவன் மூலாதாரம்னு ஒரு பொருளை கொடுத்துட்டான், அங்கே ஒரு சக்தியை கொடுத்துட்டான். என்னால் மட்டும்தான் அதன் மூலியமாகவும் இறைவன் அடைய முடியும். புரியுதுங்களா? மற்ற எல்லா உயிரினமும் உயிராக மட்டும்தான் வாழும். ஒரு புலி சாவர வரைக்கும் புலியாகவே இருந்து செத்து போடும், ஒரு பூனை சாவர வரைக்கும் பூனையாகவே இருந்து செத்து போடும். ஆனால் ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் மனுஷனாகவே இருந்து செத்து போனார். யாரையாவது சொல்கிறோமா? ஏன்? ஒவ்வொரு மனுஷனும் புலியாகவும் சிங்கமாகவும் பூதமாகவும் வாழ்ந்துருக்கிறான் சாமி. காரணம் என்ன? மனம். புரியுதுங்களா? அப்போ மனுஷனால் மகானாகவும் மாற முடியும், கேவலமான ஒரு சூழ்நிலை எடுக்க முடியும். காரணமான ஒரே பொருள் மனம்ன்ற ஒரு பொருள். அப்போ எந்த உயிரிலும் இல்லாத ஒரு பொருள் எதெல்லாம் கொடுத்துருக்குறான்? மனம்னு ஒன்று கொடுத்துட்டான், மூலாதாரம்னு ஒரு பொருள் கொடுத்துட்டான். இதையெல்லாம் பயன்படுத்தி அடையக்கூடிய அறிவுன்ற ஒரு பொருளையும் கொடுத்துட்டான். புரியுதுங்களா? இதெல்லாம் யாருக்காக வந்ததுன்னா மனுஷனால் மட்டும்தான் இது சாதிக்க முடியும். நான்லாம் முக்தி அடையலை, நான்லாம் மோசமாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நான் மனுஷனாக பிறப்போனான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. நாளைக்கு நான் திரும்பவும் எங்கேருந்து வந்தேன்னா அங்கேயே போய் சேர்ந்துருவேன். புரியுதுங்களா? அதுதான் விஷயம்.